கையோடயே டிராப் பண்ணிட்டாங்க. என்னடா இது போராடலாம் கண்ணி வெடியாவே இருக்கே அப்படின்னு யோசிச்ச டிசி என்ன பண்ணாங்கன்னா, எப்படியாச்சும் சூதானமா பொழைச்சுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல மார்வல் என்ன பண்ணாங்கன்னா, ஜேம்ஸ் கன் எப்பயோ பண்ண ஒரு தப்புக்காக அவரை அப்போ ஃபயர் பண்ணிட்டாங்க. இதுதான்டா நம்மளோட டைம் அப்படின்னு ஜேம்ஸ் கன்னை கொண்டு வந்த டிசி என்ன பண்ணாங்கன்னா, அவரை ஒரு படம் டைரக்ட் பண்ண சொன்னாங்க. அப்படி டைரக்ட் பண்ண படம் தான் சூசைட் ஸ்குவாட். இந்த படம் டிசி எடுத்த டெசிஷன்லயே பெஸ்ட் டெசிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். டைரக்டா இந்த சூசைட் ஸ்குவாட் மூவி ஓடிடில ரிலீஸ் ஆனாலும் டிசிக்கு ஒரு நல்ல பேரை ரொம்ப நாளைக்கு அப்புறமா வாங்கி கொடுத்துச்சு. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த டிசிக்கு வரப்பிரசாதமா ஜேம்ஸ் கன் கிடைச்சிருந்தாரு. சோ இதுக்கப்புறம் இவர் நல்லாவே பண்றாரு, மார்வல்ல வேற வர்க் பண்ணிருக்காரு அப்படின்ற காரணத்தினால டிசிக்கு இவரை சிஓ மாத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அவர் சிஓ ஆனதுக்கு அப்புறமா அவர் எடுத்த டெசிஷன் தான் ஒரு சம டெசிஷன் சொல்லணும். எஸ், நீங்க புடுங்க ஆணி எல்லாம் போதும், எல்லாமே தேவையில்லாத ஆணி, எனக்காக நான் ஒரு யூனிவர்ஸ் பில்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இப்போ ரிலீஸ் ஆயிருக்க சூப்பர்மேன். அதாவது மக்களே, இதுக்கப்புறம் மார்வல் டிசி அப்படின்னு அடிச்சுக்காம இப்போ ரிலீஸ் ஆயிருக்கிற இந்த சூப்பர்மேன் படத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். நாங்க ஏன் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, டிசியோட சிஇஓ ஜேம்ஸ் கன்னும் மார்வலோட சிஇஓ கெவின் ஃபெய்க் இவங்க ரெண்டு பேருமே வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஃபியூச்சர்ல மார்வல் வெர்சஸ் டிசி அப்படின்னு ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. சோ இந்த டிசி ஸ்ட்ராங் ஆனா மட்டும் தான் இப்படியான ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வர முடியும். சோ அதுக்காக இந்த சூப்பர்மேன் மூவியை எல்லாரும் பார்த்து படம் எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. டிசி பல தடைகளை தாண்டி ஃப்ரம் தி ஸ்கிராச்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூப்பர்மேன் படத்தை எடுத்து முடிச்சு ஜூலை 11ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் வேர்ல்ட் வைட் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. சோ படம் பார்த்த எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, படம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ படம் பார்த்தவங்க மறக்காம கமெண்ட்ல வந்து படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நிறைய வந்து பிளான்ஸ் வச்சிருக்காங்க டிசி. அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 லைவ் ஆக்ஷன் மூவி, ஒரு அனிமேட்டட் ஷோ, நிறைய டிவி ஷோஸ் வருஷத்துக்கு ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டான ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. சோ டிசி தடைகளை தாண்டி அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. 2017ல என்ன ஆச்சுன்னா, ஜாக் ஸ்னைடரை தூக்கிட்டு அவர் உருவாக்கின யூனிவர்ஸையும் ரிமூவ் பண்ணிட்டு டிசி என்ன பண்ணாங்கன்னா, மார்வல் சிஓ ஆன கெவின் ஃபேகர் கிட்ட போய் நீங்க டிசியை டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சோ அதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்ற அப்டேட் எதுவுமே கிடைக்கல. சரி, இதுக்கப்புறம் எப்படியாச்சும் ஒரு கம்பேக் கொடுக்கணும்னு டிசி முடிவு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, ராக் கிட்ட பேசி பிளாக் ஆடம் அப்படின்னு பயங்கர பில்டப்லாம் கொடுத்து ஒரு படம் எடுத்தாங்க. அந்த படம் சரியா போகாததுனால அதுவுமே பெரிய நஷ்டத்தை தான் உங்களுக்கு கொடுத்துருந்துச்சு. சரிப்பா, நம்ம கிட்ட தான் சூப்பர்மேன் ஒரு கேரக்டர் இருக்கு, அதை டெவலப் பண்ணி ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வித்தியாசமா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாங்க. அதுதான் பிளாக் சூப்பர்மேன். இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே என்ன ஆச்சுன்னா, ஃபேன்ஸ் எல்லாமே பிளாக் சூப்பர்மேனா அப்படின்ற மாதிரி கேட்டது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி ஒரு கான்செப்டே நீங்க எடுக்க கூடாதுன்னு அடின்னு அடிச்சு சோ அந்த ப்ராஜெக்ட